கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த இரவெல்லாம் கர்த்தர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். நாம் இப்பொழுது கூட கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறீரப்பா. உடைய வார்த்தையின் மூலமாக நீர் என்னோடு பேச போகிற அந்த வார்த்தையை நான் கேட்டு அதன்படி வாழ்வதற்கும் அதை சுதந்திரிப்பதற்கும் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மா ஷாந்தா ரகா துரேபே ஷேகே தோரோ லேப்ரதாசி ஃபாஹிலிஷ் கஹன் மருதா லேப்ரதாஷே. கர்த்தர் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்ட தேவன். அவருக்கு நன்றி செலுத்தும். வாயிலை திறந்து, நன்றி ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை புதிதாய் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் இல்லாவிட்டால், கர்த்தருடைய கரம் இல்லாவிட்டால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதோட கிருபையே நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்ததினாலே இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை அவர் ஆசீர்வதித்து, நம்மளை பாதுகாத்து, நம்மை தெரிந்தெடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே. ரபா ஷியாந்தா ரகாதியா மேரோடோஷ் யாந்த லேப்ரதோஷ் ரதாதி தேகே லபா ரபௌஷ் காந்த ரபாசியாரா. வாய்களை திறந்து நன்றி செலுத்துறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவர், என்னை காண்கிற தேவன். யெகோவா ஈரே எல் ரோஹி, என்னை காண்பவரே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி. கடந்த இரவெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டேன். கடந்த 11 மாதங்கள் முடிந்து 12வது மாதத்தின் 6வது நாளிலும் வந்து உடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை பலவீனமா இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை பயந்து கொண்டிருப்பீங்களே சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து பாருங்கள். ரேகபா சியாந்தோ ரதாதியா மேரூடா ஷஃப்ரோலோ ஷேகே பாரூட்டோஷ் ரஹதிஷகா நமாந்தோரோஷ் ரதி சஃபாஹிலே எல் பரூடோஷ் யாதா ரபாசிகா ரபாஷியாதா ரெபே சேகே லே ரோஹன் மாஷே. அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். எபினேசர், எபினேசர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்துவார். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you. We bow down before your holy temple. பரிசுத்த பர்வதத்திற்கு முன்பாக நாங்கள் தலை வணங்குகிறோம் ஆண்டவரை. பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ரபா ஷியாகா து ரேபே லே ரஹம்த ரபு ஷேகேதியா லாஹி தே ரமாஹாந்தோ ரோஷே லாஹி தே கபார் யாந்தோ ரோஷே ராதி கே லிப்ரடோஷ் யாதா ரேகே பாரோஷ் ரதாதி கபோஷ் ஷேகேலே மெருட்டோ சபாஹிலே ரமாந்தோஷ் யாதா தேயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரியே, சகோதரனை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ கலங்காதே, திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாஷான் மாராதாதியா லாஹி ரேபா ஷேகே பாரோஷ் பிரதி சஃபாஹிலியா லேகுதோ பிரகிவஸே மஹ்னேஸ் கஹன் மாருஷ் கதாதியாரா மாருட்டோ சம்ப்ரோலே ஜகாபா ஷிகேட்டேலே லாஹி து ரமாந்தோ ஷேகே பாரோட்டோஷ் பிரதாஃபாஹிலேஷே யல் கொரோபா ரெஃபெட்டோஷ் pranene shakapara bashikahilia erguzemena hamdurosh pranito safahili kropahan masheketia. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. Lord, strengthen us. Marata tu rosh mereke to she trofia safani andro lebra lahab tu rosh. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்யுங்க. Thank you, Jesus.
We thank you, Lord. We thank you, Lord. We humble ourselves. ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே உடைய வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை வாஞ்சையாக இருதயத்தின் ஆழத்திலே வைத்துக் கொள்ளும்படிக்கு நமது ஆர்வமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வலி அருகே விதைக்கப்பட்ட வார்த்தையோ, கற்பாறையின் மீது விதைக்கப்பட்ட வார்த்தையோ, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தையோ அது பலன் கொடுக்காது. ஆனால் உங்கள் இருதயம் ஆயத்தமாய் இருந்தால், நல்ல நிறத்தை போல பண்படுத்தப்பட்டிருந்தால், நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் உள்ளான மனிதன் அவன் புதிதாக்கப்படுவான். லெட்ஸ் டேக் த பைபிள். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தை நாம் படிக்க போகிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் சேர்ந்து படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. குட் மார்னிங் டு எவ்ரிவன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாம் படித்த வசனத்தின்படி எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே அவர் கிறிஸ்துவுக்குள், கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய நீதியினாலா, பரிசுத்தத்தினாலா, அல்லது நம் முன்னோர்கள் செய்த நன்மையினாலா? இல்லவே இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்பாக, நீங்கள் நாம் வாழ்கிற இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினவர் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். நம்முடைய தேவன் திரியேக தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். God the Son, God the Father, God the Son, God the Holy Spirit. பரிசுத்த தேவன், அவர் திரியேக தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முன்குறித்திருக்கிறார். மனிதன் பாவத்திலே விழுந்து, பாவத்திலே உழன்று, கர்த்தரை விட்டு பிரிந்து மனிதனுடைய எல்லா மகிமை இழந்தவனாய் இருந்த பொழுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு இரண்டு பேர் பாவம் செய்யறாங்க. ஒரு பக்கம் பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்கள், இன்னொரு பக்கம் பூமியிலே படைக்கப்பட்ட மனிதன் ஆதாமும் ஏவாளும். பரலோகத்திலே இருந்த தேவ தூதன் அவன் கீழே தள்ளப்பட்டான், சத்துருவாய் மாறினான். ஆனால் பூமியிலே இருந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி முரட்டாட்டமாய் நடந்த பொழுது they rebelled against the Lord. That is the meaning. When they disobeyed, they rebelled against the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினதினாலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என்று அது அர்த்தம் கொள்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் இதை செய்யாதே என்று நீங்க சொல்லும் பொழுது, அதை செய்து விட்டு வரும் பொழுது உங்களை மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்களை கீழ்ப்படிக்கிறாங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதிர்க்கிறாங்க நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி அவங்க கீழ்ப்படியல,
they are against you. உங்களை எதிர்க்கிறாங்க. they are rebelling against you. அப்படிதான் மனிதனாகிய நாம், ஆதாம் வழியாக வந்த மனிதர்களாகிய நாம் பாவத்திலே உழன்று அக்கிரமத்திலே நாம் இருந்தோம். ஆனால் பிதாவாகிய தேவன் மனிதனை அப்படி விடவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மனிதனை முன்குறித்திருந்தார். அவரோடு பிள்ளையை மாற்றுவதற்காக நம்மையும் அவர் முன்குறித்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா படிங்க இந்த வசனத்தை. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்ட நம்முடைய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் யாருக்குள்ள வைத்திருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிக்க போகிறாரா அல்லது ஆசீர்வதித்திருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Read this once again. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். It is done. ஆசீர்வதித்து விட்டார். இனிமேல் ஆசீர்வதிக்க போகிறார் இல்ல, ஆசீர்வதித்து விட்டார், ஆசீர்வதித்திருக்கிறார். யாருக்குள்ளே ஆசீர்வதித்திருக்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றையும் முடித்து விட்டார். சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பும், நாம் இழந்து போன அதிகாரத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவானவர் முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க போய் ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் புது சிருஷ்டியா இருப்பீங்க. பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். உங்களுக்கு சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறதை நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். That is the only criteria. You need to be in Christ and the Christ will be inside you. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது உங்களுடையதாய் மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே நீங்கள் அந்நியர்களாகவும் புறஜாதிகளாகவும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய சாயலின்படி இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை ஆவியை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை யாருக்குள்ள வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க. My dear brothers and sisters, God has already blessed everything in Jesus for you, because the Lord has chosen you through Jesus. Through the blood of Jesus, you have become the sons and daughters of the most holy God. Now if you need a blessing, you need to ascend in the realms in Christ and you need to receive the blessing. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்திருக்கிறோம்.
நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் மரித்தது போல நாமும் கிறிஸ்துவுக்கு இருப்பதினாலே நாம் பழைய மனிதனாகிய பாவத்திற்கு நாம் செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். This is a secret. இது ரகசியம். பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபை எபேசியன்ஸ் அந்த நாட்டுக்கு எழுதுகிறார், எபேஸ் சபைக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. When we are in Christ, we are a new creation. When we are out of Christ, then we are not a new creation. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே இருக்கிறது. இப்படி நான் உங்களுக்கு சொல்லட்டும், நோவாவுடைய பேழைக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் காப்பாற்றப்படுகிறார்கள். நோவா கட்டின பேழைக்கு வெளியே இருக்கும் பொழுது ஜலத்தினாலே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பு வருகிறது. Those who are inside the ark of Noah, they are saved and they were blessed and their lives were preserved. But those who are out of the ark, they were destroyed by the flood and by the judgment of the Lord. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஏன் வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை ஏன் பின்பற்ற வேண்டும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதே. ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்க வேண்டும்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாதது போல நாமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இல்லாதிருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலையும் ஆவிக்குரிய கனிகளையும் நாம் கொடுக்க முடியாது. ஒரு கொடியானது வெட்டுண்டு செடியை விட்டு வெட்டுண்டு இருக்கும் பொழுது அதிலே கனிகள் உருவாகுமா? அல்லது பூ பூக்குமா? அல்லது இலைகள் பச்சை பசையா இருக்குமா? இல்லை. 2 நாளைக்கு அது பச்சையா இருக்கும். 3ஆவது நாள் அது காய்ந்து போய்விடும். அதில் பூக்கள் வாடி போய்விடும். அதனுடைய கனிகள் அது கெட்டு போய்விடும். ஆனால் ஒரு கொடியானது செடி நிலைத்திருக்கும் பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? Can someone say hallelujah? Can someone say hallelujah? வேதம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாக, before the creation of this world, our Father God has chosen you and me in Christ. எப்படி அவர் தெரிந்து கொள்ள முடியும்? He is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is El Shaddai, Elohim, Yahweh. He is a mighty God. He knows everything. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். What a privilege. What a privilege. நாம் ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே வாழ்ந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் இந்த பூமியிலே ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது. That is a spiritual realm. Spiritual world ஒன்று இருக்கிறது. This world will determine where we are going to spend the eternity. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தேவ தூதருக்கு மத்தியில் இருக்கிறார். தேவன் ராஜ்யத்தில் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். அவரோடு கூட இருப்போம். நாம் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும் பொழுது நாம் எப்படி அவரோடு கூட இருக்க முடியும்? பிரதர், அப்படி என்று சொன்னால் நான் இந்த பூமியில வாழும்போது நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியுமா? Is it possible that I can be with the Lord Jesus always? 100% is possible. 100% அது
முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருப்பது என்று சொன்னால் அனுதினமும் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம். யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் வந்து அவர் பேசிக்கொண்டிருப்பார், அவர்களோடு சம்பாஷிப்பார். ஆனால் ஒரு நாள் கர்த்தரை விட்டு அவர்கள் பிரிந்து வெகு தூரம் போய்விட்டார்கள். ஏன் தெரியுமா? அதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மீறினவுடனே அவர்கள் இருளுக்குள்ளே போய்விட்டார்கள். இருளுக்குள்ளே ஒளி வர முடியாது. ஒளி இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது. It is always opposite. When there is darkness, when the light comes, the darkness will disappear. கர்த்தர் வந்துட்டாரு. ஆனால் ஆதாமும் ஏவாள் என்ன பண்ணாங்க? Did they stand before the Lord? No. அவர்கள் மறைந்து ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் மறைந்து தாங்கள் நிர்வாணிகள் என்று ஒளிந்து கொண்டார்கள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் ஒளிந்து கொள்ளும். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். Please listen carefully. When we sin against the Lord, we will not take the Bible, we will not obey the word of the Lord. நாம் பாவத்திற்கு கீழ்ப்பட்டு பாவத்தை செய்யும் பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை விட்டு வெளியே இருக்கிறோம். அதாவது ஒரு செடியிலிருந்து கொடியானது வெட்டப்பட்டு தூக்கி வீசப்பட்டதை போல் இருக்கிறோம். அந்த கொடிக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. அந்த கொடி காய்ந்து போகும். செடியில் இருக்கிற வரைக்கும் தான் கொடிக்கு மதிப்பு. செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டு கீழே போட்டு விட்டால், அது கீழே விழுந்து விட்டால் எல்லாம் மிதிச்சு போவாங்க. போறவர மிருகங்கள் அதை சாப்பிடும். இப்படிதான் நாம் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும் பொழுது பிசாசானவன் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறான். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நல்லா கவனிங்க. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது சேஃப்டி. Nobody can harm us. If they need to harm us, they need to face the Lord Jesus first. நம்மை தாக்குவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து முதலாவது சந்திக்க வேண்டும். Hallelujah. We need to be in Christ always. ஏனென்றால் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has already blessed us. அடுத்த வசனம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தர் உங்களை இப்ப சூஸ் பண்ணல, இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பே உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களை சூஸ் பண்ணிட்டாரு. He has chosen. You are a chosen generation. சொல்லுங்க, I am a chosen generation. I am a daughter of the most holy God. I am a son of the most holy God. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் கர்த்தராலே உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். வாட் அ பிரிவிலேஜ்! எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. ஒரு பில்லியனருடைய பையன் சொல்றதுக்கு எவ்வளவு பெருமை இருக்குமோ, அதை விட கோடி கோடி மடங்கு நாம் பெருமைப்பட வேண்டும். இப்போ உலகத்திலேயே பெரிய பில்லியனியர் யார்? ஒரு பெரிய பில்லியனியருடைய சன். இவர்கள் சொல்லும்போது அவனுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கும், அவளுக்கு எவ்வளவு வேலைக்காரர் இருப்பாங்க, எவ்வளோ பர்சனல் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் அவர்களுக்கு சேவை செய்ய ஓடி வருவாங்க, எத்தனை கார் அவங்களுக்கு முன்பாக போகும், எத்தனை கார் அவங்களை பின்னாடி ப்ரொடெக்ட் பண்ணும், எத்தனை போலீஸ் இருப்பாங்க. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். யாருக்கு? ஒரு பில்லியனருடைய பையனுக்கு. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்மை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நம் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலுசு மிதித்து போடுவாய்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Because you are righteous, you are chosen, you are inside the Lord Jesus, you are with the Lord and nothing will happen. எது உங்களை அணுகாது. வசனத்திலே அவ்வளவு ரகசியம் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்திற்குள்ளே எல்லாம் லிங்க் பண்ணப்பட்டிருக்கிறது. When you unfold one verse, you will unfold another verse. When you unfold another verse, you will unfold another verse. ஒரு வசனத்திற்குள்ளே ஒரு வசனம், ஒரு வசனத்துக்குள்ள வசனம். வேதம் முழுவதும் ரகசியம். It is a treasure. Hallelujah. Hallelujah. தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச விரும்பினது ஒன்றே ஒன்றுதான். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்பே பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. நீங்கள் நியூ கிரியேச்சரா இருக்கீங்க. You are a new creation. If you are in Christ, you are a new creation. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் யார் நீங்கள்? புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. Can someone say hallelujah? When we are in Christ, we are a new creation. Our old self. பழைய மனுஷன் சொல்வான், hey, you are like this, நீ இதை பண்ணி அதை பண்ணி. No, I am a new creation. Because I am in Christ, I will boldly say, நான் விசுவாசமாக ஆணித்தரமாய் சொல்லுவேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அதனால் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். என் பழைய பாவ சுவாபங்கள், என் பழைய பாவ சுவாபத்தின் வேர்கள், என் பழைய அடித்தளங்கள் எல்லாம், பாவத்தினுடைய எல்லா கட்டமைப்பும் என்னை விட்டு அது விலகிவிட்டது. I am completely new. I am a new creation. I cannot do this anymore. Why? Because you are in Christ, you cannot sin. Hallelujah. You know the greatest enemy? பெரிய எதிரி யார் தெரியுமா உங்களுக்கு? Do you know who is the greatest enemy? If you know, please comment. உங்களுடைய பெரிய எனிமி யாரு? உங்களுடைய பெரிய எனிமி, உங்களுடைய பெரிய எதிரி யார் தெரியுமா? உங்களுடைய மாம்சம். Your mind, your flesh is the greatest enemy. உங்க மாம்சம் என்ன பண்ண தெரியுமா? தான் விரும்பினதை செய்வதற்கு உங்களை தூண்டும். We need to crucify the flesh on the cross so that we will not lose the place in the Son of God. நாம் நம்முடைய சரீரத்தை சிலுவையிலே ஒவ்வொரு நாளும் அறைய வேண்டும். உங்களுடைய எனிமி வெளியே இல்லை, உங்க எதிரி வெளியே இல்லை. உங்களுடைய எனிமி யார் தெரியுமா? இந்த கூடாரமாகிய மாம்சம். இது விழுந்து போனது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே இச்சிக்கத்தக்கதான கனியை பார்த்தபோது விழுந்தது. கிறிஸ்துவோ நம்மை உயிர்ப்பித்தார். இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படுகிற நாள் வரும். அதுவரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். This flesh will be transfigured when the Lord appears on the clouds. நம்முடைய தேவன் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது நாமும் அவரை போல மறுரூபமாகி நமக்கு வேறு சரீரம் கொடுக்கப்படும். We will be transformed. Hallelujah. Hallelujah. உங்களுடைய சரீரம் அது ஆபத்தான ஒன்று. அதை நீங்கள் அடக்கி ஆள வேண்டும். We need to crucify the flesh on the cross. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் தன்னை அர்ப்பணித்து பிதாவோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். பிதாவோடு கூட உறவாடி கொண்டே இருந்தார். சிலுவையிலே அவர் மகா சத்தமாய் அழுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி எல்லாரும் அவரை கிண்டல் பண்றாங்க. இயேசுவை பார்த்து அவர் எலியாவை கூப்பிடுறார் என்று சொல்லி. நோ, அவர் சொன்னது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
அந்த நொடி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து விட்டு பிரிந்து விட்டார். பிகாஸ் ஜீசஸ் பிகம் sin. இயேசு கிறிஸ்து பாவமாய் மாறிவிட்டார். முழு உலகத்தின் பாவத்தையும் தன் மீது சுமந்த பொழுது பாவத்தை பாரத சுத்த கண்ணர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அகோரமாக பாவத்தை சுமந்து கொண்டிருந்தார். அவர் அடித்த பொழுது அழுகவில்லை, அவரை முகத்தில் துப்பின போது அழுகவில்லை. முள்முடியை அவர் தலையிலே வைத்து அடித்தார்கள், ஆணிகளை அடித்தார்கள். சரீரமெல்லாம் உழுகிறவன் உழுத நிலத்தை போல் இருந்தது. அப்பெல்லாம் அவர் அழுகல. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு பிரிந்த அந்த தருணம் அவருக்கு மகா கொடிய வேதனையை கொடுத்தது. He cried, he wept because that pain was great. அந்த வலி மிகவும் கொடுமையான வலி. தேவனை விட்டு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அது நரகம். உங்களுக்கு தெரியுமா? The each and every day when you're out of the Lord Jesus, that is hell. Thank you Jesus. கர்த்தரிடத்தில் நாம் கிருபை கேட்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைவதற்கு அவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். The Lord wants me to crucify the flesh. அவர் என்னை அவருக்குள்ளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். தினதோறும் சத்தியத்தை கேட்கிறீங்க. தினதோறும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Do you think these are stories? These are cooked up stories. இது கட்டுக்கதை நினைக்கிறீங்களா? கட்டுக்கதை நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியாது. That is up to you. But if you believe, நீங்க விசுவாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். I believe the Lord is speaking to me. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் ஆசீர்வதித்து விட்டார். உங்களுடைய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆட்டோமேட்டிக்காக கனி கொடுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிறிஸ்துடைய சாயலின்படி நீங்கள் வாழுவீங்க. உங்களுக்கு கோபம் அதிகமாக வருதா? அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதா? அதிகமாக டெம்டேஷனில் விழுந்துடுறீங்களா? தென் ஏதோ சில காரியங்களை நீங்கள் சிலுவையில் அறையவில்லை. your old man, your old self, பழைய மனிதன், மாம்ச மனிதன் உங்களை மேற்கொண்டிருக்கிறான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று இச்சிக்கிறது, போராடி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். God has spoken to you. God has spoken to you. Hallelujah. 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 கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். நாம் எம்மாத்திரம்? உன்னதமான தேவன் நம்மோடு பேசுவதற்கு நாம் எம்மாத்திரம்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் மாறாதவர், அழைத்தவர் இறுதி நடத்துகிற தேவன். நம்மை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போமா? தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் போடுகிறோம். எத்தனை பேர் நாம் ஸ்தோத்திர பலிகளை செய்கிறோம்? ஒரு 200 தேங்க்ஸ் கிவிங் செய்கிறோமா? நாம் 3 hours 4 hours 5 hours சொல்லிட்டு நிறைய காரியத்துக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு 5 நிமிடத்தில் 100 ஸ்தோத்திர பலியை செலுத்தலாம். அதை செலுத்த முடியலன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதோ சில காரியத்தில் நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். If I ask this question, how many of you really praise the Lord today? எத்தனை பேர் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துனீங்க, ஸ்தோத்திர பலி செய்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு 10 பேர் இருக்க மாட்டீங்க. மிகவும் few people. I am watching it daily. சில நாள்லாம்
3 பேர் தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஐ வில் ஃபர்கெட் டு அப்லோட் அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்லோட் பண்ணது நான் மறந்துடுவேன் சில நேரத்தில். அல்லது ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக நான் வெளியே இருக்கிறதுனால நான் பண்ண முடியாது. லேப்டாப்பில் நான் 4 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு அந்த காரியத்தை நான் எழுந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் இட் வில் ப்ரீமியர். அதனால் நீங்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க என்று சொல்லி. ஆனால் நாம் சின்ன சின்ன காரியத்தில் நாம் அதை செய்ய முடியலன்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். When we are not able to praise, when we are not able to give thanks to the Lord, we are bound in something. Hallelujah. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சாலமோன் 1,00,000 பலிகளை செலுத்துகிறார். சாலமோன் எத்தனையோ 1000 பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறார். அன்று இரவு கர்த்தர் அவரோடு கூட பேசினார். உனக்கு என்ன வேண்டும்? வாட் யூ நீட்? சாலமோன், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் நடத்துவதற்கு, இந்த ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த ஜனங்களை நான் சின்ன பையனா இருக்கேன். ஐ நீட் விஸ்டம். சம்டைம்ஸ் when you praise the Lord, நீங்கள் அதிகமாக ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபித்த கூட எனக்கு பதில் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் வந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். It will create an environment where the Lord will speak to you. சாலமோன் ராஜாவை பார்க்கிலும் பூமியில எந்த ராஜாவும் ஞானவானா இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். லெட்ஸ் டிசைட். நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் 100 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஆண்டவரே, ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட். ஸ்தோத்திர பலிகளை மகிமைப்படுத்தலான்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஹெல்ப் மீ லார்ட் டு க்ளோரிஃபை யூ. ஹெல்ப் மீ லார்ட், என் மாம்சத்தை சிலுவையில் அறைய உதவி செய்யுங்க. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தெரிந்தெடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, நீர் உலக தோற்றத்திற்கு முன்பாக என்னை முன்குறித்திருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. லெட்ஸ் தேங்க் த லார்ட். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். இனி நீங்க அடிமை இல்லை. இனி நீங்க பாவத்திற்கு அடிமை இல்லை. You are the sons and daughters of the most holy God. இளைய குமாரன் பாவம் செய்து தவறான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் முடிந்தது என்று நினைத்த பொழுது தகப்பன், இல்லை இல்லை, நீ இன்னும் எனக்கு மகன்தான் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தையும் உயர்ந்த வஸ்திரத்தையும் கன்றுக்குட்டி மடித்து அவனுக்கு விருந்து வைத்து அவனை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் மறுபடியும் இளையகுமார் ஒரு முறை தான் அவன் பாவத்தை செய்வதற்கு தகப்பன் விட்டு விலகி போனான். ஆனால் நாம் எத்தனை முறை விலகி போகிறோம் என்று யோசிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. நாங்கள் எம்மாத்திரம் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷனை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம், மனிதர்களாக எங்கள் மீது இவ்வளவு நேசம் வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் ஏமாத்திரம். பிதாவாகிய தேவனை, உம்முடைய ஒரே பிறந்த குமாரனை எங்களுக்கு சிலுவையிலே எங்கள் பாவத்தை சுமந்து எங்கள் நீதிமான்களாய் மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த தகுதியை கொடுத்திருக்கிறீரே. கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆவியிலே என்னோடு கூட இணைத்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்திற்காகவும் இந்த கேட்ட வசனம் கிரியை செய்யட்டும். இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியத்திற்காக விதைக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் குறைவுபட்டு கூடாதுப்பா. லார்ட், fill them with your blessings. Lord, help them, Lord. Guard them. அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நீ தெரிந்தெடுத்த பிள்ளைகள். நீர் எங்களை நினைப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே செய்யலப்பா. ஆனாலும் உம்முடைய அன்பு பெரியது. எங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெரிந்திருக்கிறோம். நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல நாங்களும் உன்னதங்களிலே உம்மோடு கூட அரசாட்சி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை ஆஃப்லைனில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமையின் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை சமைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மற்ற உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் சமைக்கும் போது கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. அப்பா பிதாவை ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவை ஸ்தோத்திரம், நித்திய பிதாவை ஸ்தோத்திரம், சமாதான பிதாவை ஸ்தோத்திரம், தயாபரரை ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்று பார்க்க முடியும். நான் ஒரு நாள் என்னுடைய காலேஜ் சீனியரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், உங்கள் சேனலில் இருக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளை சொல்லும் பொழுது அது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது, எனக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஐ குட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவச்சனமே, நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஏனென்றால் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். God has chosen you. உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். God bless you. God bless you. கர்த்தர் நல்லவர். மாஷா காத்தாரமாந்தரோஷ். God bless you. Have a blessed day. God bless you. God bless you. Maraka